ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஆளுநர் உரை இருந்தது. இப்பொழுது நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றது. ஆளுநர் உரை ஆளும் கட்சிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கும் ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். சரிங்களா? ஆனாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ பாலியல் வன்கொடுமையோ விவசாயிகள் போராட்டமோ எதுவுமே இங்க இதுவரைக்கும் தீர்வு இல்லை. இப்ப கூட கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தை சீரழிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்குதான் நான் அன்னைக்கு என்னுடைய அறிக்கையிலேயே நான் சொல்லியிருக்கேன், வெறும் நீங்கள் கேள்வி கேட்பதும் நான் பதில் சொல்வதும் இதற்கான தீர்வு கிடையாது. கண்டிப்பாக கடுமையான சட்ட விதிகள் மட்டுமே இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தான் என்னுடைய ரெக்வெஸ்டா நான் முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு எப்படி யூபி கவர்மெண்ட்ல பண்ணாங்களோ, எப்படி சைலேந்தர் பாபு அவர்கள் செய்தார்களோ, அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்றேன். தப்பு கிடையாது. 3 வயசு குழந்தையும் தெய்வமும் ஒன்று நம்ம சொல்றோம். அப்ப இவங்க எல்லாம் மனிதர்கள் இல்லை, மிருகங்கள். மிருகங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லும் என்கவுண்டர் ஒன்றுதான் தீர்வு என்பது என் கருத்து. இல்லன்னா நீங்க என்ன டெய்லி கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க, நானும் அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருப்பேன். இது தீர்வு கிடையாது. ஆளுநர் உரையில வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்று அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அறிவிப்பாக இல்லாம அதிகாரப்பூர்வமான ஆட்சியாக அமையணும் நான் சொல்றேன். ஏன்னா இது மாதிரி அறிவிப்புகள் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஆனா சடங்கு பூர்வமான ஒரு உரை, ஆளுமை மிக்க ஆட்சியாகவும் இது இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பெரிய அளவிலான திட்டங்கள் எதுவும் இல்ல, ஜெனரல் மேகதாது கடன் திட்டங்கள் இது மாதிரி ஜெனரலா இப்ப என்ன இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கோ இதை பற்றியதான் உரை இருந்தது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஆளுநர் உரை இருந்தது. மார்க்கா இன்னும் டைம் இருக்கு. ஜஸ்ட் 1 மந்த் முடிஞ்சிருக்கு. பாப்போம், பொறுத்து இருந்து. இல்ல அது நான் பங்கேற்க முடியல. அதுதான் உண்மையான ரீசன். எனக்கும் அழைப்பு வந்தது, நான் இங்க இல்ல, ஊருக்கு இல்ல, நான் ஊர்ல இல்ல, அதனால அன்னைக்கு பங்கேற்க முடியல. வேற எந்த தள்ளுபடி முதல் 50,000 தான் கொடுத்திருந்தாங்க. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி அவ்வளவு பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனா அதே பயிர்கடனை 76,000 முதல்ல மாற்றி இருக்கு. ஆமா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இப்ப இல்லைன்னு விவசாயிகள் கேக்குறாங்க. நீங்க அதுக்கு அறிக்கையில கொடுத்திருந்தீங்க. இல்ல 6,000 கோடி இதனால அரசுக்கு கூடுதல் செலவுன்னு இன்னைக்கு படிச்சாங்க, பார்த்தேன். நான் என்ன சொல்றேன், ஆனா விவசாயிகள் இதுல திருப்தியா என்ற கேள்விதான். ஒன்னு பயிர்கடன் தள்ளுபடின்னா முறையாக அனைத்து விவசாயிகளுக்கும் முறையான பயிர்கடன் தள்ளுபடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அது அவங்க கிட்ட தான் கேட்கணும், எங்க கிட்ட கேட்கணும். என்று அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து முடிந்த நிலையில் ஆளுநரின் உரை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே இருந்ததாக பிரேமலதா தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பது பற்றி ஆளுநர் உரையில் இடம்பெறாதது மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.